திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் காலை முதலே கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. காலை முதலே கனமழை கொட்டி தீர்ப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய வயல்களில் இடுப்பளவிற்கு மேல் தண்ணீரானது தேங்கியிருக்கிறது, வெள்ள நீர் தேங்கியிருக்கிறது. கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. களத்திலிருந்து விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. தொடர்ந்து திருவாரூரில் அங்கே தொடர்ந்து திருத்துறைப்பூண்டியில் குறிப்பாக கனமழை பெய்து வருகிறது. வயல்கள் முழுவதுமே தண்ணீரானது தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்க நிற்கிற இடத்துல கூட தற்பொழுது பெருமளவில் வெள்ள நீரானது தேங்கி நிற்கிறது. அங்கு சூழல் எப்படி இருக்கிறது? விவசாயிகள் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? பொதுமக்கள் எந்த அளவிற்கு பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறார்கள்? கௌதமி வணக்கம். அதாவது நம்ம தற்போது நின்று கொண்டிருக்கின்ற பகுதி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த திருத்துறைப்பூண்டி பகுதியினை பொறுத்தவரை நேற்று முதலே இருந்து மிதமான மழை பெய்து வரும் நிலையில தற்போது இன்று காலை 8 மணியிலிருந்து அதி கனமழை என்பது தற்போது பெய்து வருகிறது. அதாவது வேதாரண்யம் சாலை, பட்டுக்கோட்டை சாலை போன்ற பல்வேறு பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் கனமழை என்பதும் பெய்து வருகிறது. குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதிக்கு பின்புறமே அதிக அளவில் வந்து விவசாயிகளுடைய விளைநிலங்களும் இருக்கின்றது. அவர்கள் வந்து அங்கு வந்து சம்பா நெற்பயிர்கள் வந்து பயிரிடப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இவர்கள் சுமார் 60 நாட்களுக்கு முன்பே இந்த சம்பா பயிர்களை பயிரிடப்பட்ட நிலையில் இன்னும் 40 நாட்களில் இந்த பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளது. ஆனால் இந்த 2 நாட்களாக அதி கனமழை பெய்து வரும் நிலையில இந்த நிலத்தின் முழுவதுமே அந்த மழை வெள்ள நீர் என்பது சூழ்ந்து இருக்கின்றது. தொடர்ந்து அதே சமயத்தில் இங்கு இருக்கின்ற நெற்பயிர்களும் அழுகிய நிலையில் தான் காணப்பட்டு வருகிறது. நம்ம இருக்கின்ற இந்த பட்டுக்கோட்டை சாலையினை பொறுத்தவரை இங்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் அருகில் தொழிற்சாலை பகுதிகளும் இருக்கின்றது. இந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு இந்த பகுதியில் கனமழை என்பதும் பெய்து வருகிறது. தொடர்ந்து அந்த குடியிருப்பு பகுதிகளுடைய பொதுமக்களின் அந்த வாழ்வாதாரம் என்பது மிகவும் கேள்விக்குறியாகி உள்ளது. ஏனென்று குறிப்பிட்டால் தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து திருவாரூருக்கு செல்ல வேண்டும் என்றால் சுமார் 30 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். இந்த 30 கிலோமீட்டர் வரையிலும் அதி கனமழை என்பது தற்போது 2 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் பெய்து வருகிறது. அதே சமயத்தில் இந்த வேதாரண்யம் சாலையை பொறுத்தவரை 3 சந்திப்புகளில் அதிக அளவில் வந்து அந்த வெள்ள நீர் என்பது அந்த பகுதிகளை வந்து சூழ்ந்து இருக்கின்றது. அதே சமயத்தில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில கூட இந்த நம்ம நிற்கின்ற பகுதியினை பொறுத்தவரை 2 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து வாகன ஓட்டிகள் தங்களுடைய அந்த வாகனத்தின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றனர். தொடர்ந்து அதே சமயத்தில் இந்த பகுதிகளில் வந்து பொதுமக்கள் அதிக அளவில் வெளிநடமாட்டம் இல்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. கௌதமி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தொடர்ந்து அதி கனமழையானது பெய்து வருகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. கள தகவல்களுக்கு நன்றி.